بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. கணித்துக்குரியவர்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட பக்கரா சூராவினுடைய கடைசி வசனத்திலே லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத் என்ற வசனத்தினுடைய பகுதி ஓதப்பட்டது. அல்லாஹ் இதிலே சொல்லுகிறான், யாருக்குமே நம்ம அதிகமான கஷ்டத்தை கொடுக்க மாட்டோம், அவர்களால் எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அவ்வளவு மாத்திரம் நான் கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வசனத்தினுடைய அடுத்த அடி அல்லாஹ் சொல்லுகிறான், நன்மை செஞ்சா அதுவும் அவங்களுக்கு தான், தீமை செஞ்சால் அதுவும் அவர்களுக்கு தான் என்பதாக இந்த வசனத்துடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்லுவான். நம்ம ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய முறைப்படி நாம் செய்யணும்னு சொன்னா, நாம் செஞ்சோன்னு சொன்னா அது நடுநிலையாகவே இருக்கும். அதுல வரம்பு மீறினாலோ அல்லது குறைபாடு செய்தாலோ அந்த காரியம் நிச்சயமாக கெட்டுவிடும். அந்த வகையிலே தான் இஸ்லாமிய மார்க்கம் அனைத்திலேயுமே நீங்கள் நடுநிலையை கையாளுங்கள் என்பதாக நமக்கு சொல்லித் தரும். கதாலிக்கு ஜான்னாக்கும் உம்மத்தும் வசத்தா, ஏன்னு சொன்னா நாம் உங்களை நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் அருள்முறையிலே சொல்லுவார். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்கு வந்த பொழுது யார்கிட்ட எல்லாம் பண வசதிகள் இருக்கிறதோ அவர்களையும், யாரெல்லாம் எந்தவித வசதியும் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களையும், ரெண்டு பேரையும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து வச்சாங்க. நல்ல வசதி உள்ளவங்கள ஒரு ஆளையும், ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆளையும், ஒவ்வொரு சஹாபியும் இப்படி ரெண்டு பேரையா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து வச்சு, நீர் இவருக்கு சகோதரர், இவர் உங்களுக்கு சகோதரர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாங்க. அப்போ அதுல சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இரண்டு பேர்களையும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போல சேர்த்து வச்சாங்க. ரெண்டு பேருமே சகோதரர்களாக இருந்தாங்க. அப்போ அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வரும் பொழுது அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுல அபூ தர்தா அவங்களுடைய மனைவி உம்மு தர்தா அவர்கள் சாதாரண உடையில எந்தவித அலங்காரம் இல்லாம ரொம்ப ஒரு அசிங்கமான நிலையில நிக்கிறான். ஆடை அழகான ஆடைகள் உடுத்தாமல், தன்னை அலங்கரிக்காமல், தன் கணவனுக்கு தன்னுடைய அழகை காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாதது போல அவர்கள் இருக்கிறார்கள். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்துட்டு கேட்டாங்க, நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க உம்மு தர்தாவே, நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க என்பதாக சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க. ஏன்னு சொன்னா, உங்களுடைய கோலத்தை இப்ப பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னு சொன்னா, கணவனை இழந்த விதவையினுடைய தோற்றத்தை போல இருக்கிறீங்க, என்ன காரணம் சொல்லி கேட்ட பொழுது அம்மையார் சொன்னாங்க, உங்களுடைய சகோதரர் இருக்காருல்ல அபூ தர்தா, அவருக்கு உலகத்தை பத்தி ஒரு ஆர்வமும் இல்லை, மறுமை ஆகிறது என்பதாக மறுமைக்காக வேண்டிய ஓடிக்கொண்டே இருக்கிறார். நான் என்னுடைய உடம்பெல்லாம் அலங்கரிச்சு என்ன ஆக போகுது என்பதாக கவலையோடு அந்த அம்மையார் சொல்லுகிறார். சொன்ன உடனே புரிந்து கொண்ட சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் அபூ தர்தா வர்றாங்க. வந்து விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்பதாக சொன்ன பொழுது சல்மான் ரலியல்லாஹு அவங்களுக்காக வேண்டி விருந்துகள் ஏற்பாடு செய்யப்படுது. அபூ தர்தா சொன்னாங்க, சல்மான் அவங்களை பார்த்து, சகோதரரே தோழரே நீங்க சாப்பிடுங்க அப்படி. அப்ப அபூ தர்தாவை பார்த்து சல்மான் சொன்னாங்க, வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு சொன்னாங்க. அப்பொழுது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் நோன்பு வைத்திருக்கிறேன், நான் இப்ப சாப்பிட மாட்டேன், நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, அபூ தர்தாவை, கண்டிப்பாக நீ என்னுடன் உணவு அருந்தினால்தான் நானும் உணவு அருந்துவேன் என்பதாக விருந்தாளிகளை கவனிக்கக்கூடிய விஷயத்துல மிகப்பெரிய இடத்தை பிடித்திருந்த சஹாபா தோழர்கள், அவர்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய விஷயம், அபூ தர்தாவிலும் நோன்பு வச்சிருக்கிறாங்க என்றாலும் கூட சல்மான் ஃபாரிசி சொன்னாங்க, அது நஃபிலான நோன்பு, நீங்க இப்பொழுது எங்கூட உட்கார்ந்தாத்தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்றாங்க. கடைசியா நோன்பு முறிச்சிட்டு அந்த
சாதாரண நோன்பு தான் அது. அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, சல்மான் பாரிஸ் அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. 2 பேரும் படுத்துட்டாங்க. படுத்து கொஞ்ச நேரத்திலே அபூதர்தா வேகமா எந்திரிச்சு தொழுவதற்காண்டி கிளம்புறாங்க. சல்மான் பாரிஸ் கேட்டாங்க, எங்க போறீங்க? இல்ல தொலை போறேன், குடிச்சு உட்கார வச்சு படுங்க என்பதாக சொல்லிவிட்டார்கள். கொஞ்ச நேரம் ஆச்சு, மறுபடியும் எந்திரிக்கிறாங்க. மறுபடியும் சல்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, படுங்க உறங்குங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, தஹஜ்ஜுடைய நேரம் வந்துருச்சு. அந்த நேரத்துல சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எழுந்திருந்தார்கள். எழுந்திருத்து அபூதர்தாவையும் எழுப்பி விட்டு சொன்னார்கள், இப்ப நீங்க தொழலாம். பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு கடமையான அமல்கள் இருக்குது. அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு உரிமை கொடுத்திருக்கிறான். நம்முடைய ஆன்மாக்கென உரிமை கொடுத்திருக்கிறான். அதே போல நம்முடைய மனைவிக்குரிய உரிமையும் கொடுத்திருக்கிறான். எல்லா உரிமையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்பதாக சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனைவிக்கு தேவையான, மனைவிக்கு உண்டான உரிமையை அந்தந்த நேரத்தில் கொடுத்து விட வேண்டும் என்பதை சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஏன் சொன்னா, அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரே நோன்பு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரே நோன்பு வச்சுட்டே இருப்பாங்க, தொழுதுட்டே இருப்பாங்க. மனைவியை கவனிப்பதே கிடையாது. இதை அறிந்து கொண்ட சல்மான் பாரிஸ் எல்லாம் இது சொல்றாங்க. இந்த செய்தியை பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சல்மான் பாரிஸ் சொன்ன பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்ன, எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு சொன்னாங்க, சல்மான் உண்மையை கூறினார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகமும் வேண்டும், மறுமையும் வேண்டும். இந்த உலகத்திற்காக வேண்டி மறுமையும் விட முடியாது, மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்தையும் விட முடியாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்துல சொல்லுவான், வபத்தகு ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து மறுமை வீட்டை தேடிக்கொள்ளுங்கள், ஆனாலும் இந்த உலகத்தினுடைய நசீபை நீங்க மறந்துடாதீங்க என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்துல உணர்த்தக்கூடிய செய்தியை சொல்லி இருப்பார். அதே போல வல்லதீன இதா அன்பகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக கவாமா. எப்படி இருக்கணும், ஏதாவது செலவு செய்யணும் அப்படின்னு சொன்னா வீண் விரையும் செய்யக்கூடாது, அதே போல கஞ்சத்தனமும் பண்ணக்கூடாது. இரண்டுக்கும் மத்தியிலே நடுநிலையாக நமக்கு தேவையானதை நாம் செலவு செய்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுவார். தொழுகையிலும் கூட என்ன, தொழுகையில ஓதும் பொழுது ரொம்ப சத்தம் போட்டு ஓதக்கூடாது, அதே போல ரொம்ப மெதுவாகவும் ஓதக்கூடாது. வபுத்தகு பைனதாலிக சபீலா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்ற பொழுது வலா தஜ்ஹர் பிஸலாத்திக, உங்களுடைய தொழுகையிலே நீங்கள் சத்தமோட்டு ஓதாதீங்க. வலா துகாத்தித் பிஹா, அதே போல நீங்கள் மெதுவாகவும் ஓதாதீங்க. வபுத்தகு பைனதாலிக சபீலா, ரெண்டுக்கும் மத்தியிலே சரிசமமாக அழகாக ஓதுங்கள், நடுநிலையை கடைபிடிங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருவார். இப்படி முந்தைய உம்மத்துமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தினுடைய கடுமையான சட்டங்கள் வச்சிருந்தான். ஆனால் ஒரு சில உம்மத்துமார்களுக்கு, குறிப்பாக இந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தான உம்மத்துமார்களுக்கு அல்லாஹ் நிறைய நடுநிலையான மிகவும் இலகுவான விஷயத்தை நமக்கு தந்திருக்கிறான். ஒன்றெண்டு பாப்போமே. அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல அவங்களுடைய சரியத்துல உள்ள சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் மாதவிடாய் சமயத்துல இருக்க ஆயிட்டான்னு சொன்னா கணவனை விட்டு பிரிந்து விட வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னா விலகிய இருக்கணும், சேர்ந்து படுக்க கூடாது, உறவு கொள்ளக்கூடாது, தொடக்கூடக்கூடாது என்பது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரியத்துல உள்ள சட்டம். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரியத்தினுடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மாதவிடாய் காலத்திலேயும் மனைவியோடு உறவு கொள்வது கூடும் என்பதாக இருந்தது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துமார்களுடைய நம்முடைய சட்டம் என்ன என்று சொன்னால், இது போன்று மனைவிமார்கள் இந்த நேரத்திலே சரியத்தினுடைய சட்டம் என்ன என்று சொன்னால், உறவு கொள்வது மாத்திரம் கூடாது, அது அல்லாத மற்ற அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதித்திருக்கிறான். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரியத்துல அநியாயமாக யாராவது ஒருவரை கொலை செய்து விட்டால் கண்டிப்பாக பதில் தண்டனை என்னன்னு சொன்னா அவர்களையும் கொலை செய்ய வேண்டும் என்பது கடுமையான சட்டமா இருக்கு. மன்னிப்புலாம் கிடையாது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல கொலை செய்தால் அவர்களுக்கு மன்னிப்பு மாத்திரம் தான் உண்டு, பதிலுக்கு கொலை செய்யக்கூடாது, இது சட்டம். ஆனால் நம்முடைய சரியத்திலே
அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமாருடைய ஷரியத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் கொலை செய்யப்பட்டாரோ அவருடைய வாரிசுக்கு முழு இஷ்டத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அவர் நினைத்தால் கொல்லலாம், பழிக்கு பழி வாங்கலாம், இல்லை என்று சொன்னால் நஷ்ட ஈடு வாங்கிக் கொண்டோ அல்லது வாங்காமலோ அவரை மன்னித்து விடலாம் என்பதாக அல்லாஹ் இலகுவாக்கி தந்திருக்கிறான் சட்டங்களை எல்லாம். இப்படி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஷரியத்திலே கணவன் மனைவியை தலாக்கு விட்டு விட்டாள் என்று சொன்னால், அவள் வேறு ஒருவரை திருமணம் செய்து விட்டால் இனி காலம் முழுக்க அந்த மனைவி இவனால் மீட்டவே முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில ஷரியத்துல தலாக்குங்கிறதே கிடையாது. ஒரு கணவன் மனைவி திருமணம் முடித்து விட்டால் சாகும் வரைக்கும் என்ன சண்டை நடந்தாலும் சரி அவங்க கணவன் மனைவி தான். அவர்கள் எந்த காலத்திலையும் தலாக்கு விட முடியாது என்கின்ற சட்டம் ஈசா நபியுடைய சட்டத்தில் இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தார்களாகிய நமக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால் கோபத்திலோ அல்லது ஏதாவது ஒன்றின் காரணத்தினால் தலாக்கு விட்டு விட்டால் பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து அதற்கு பிறகு பிரிந்து விட்டால் இத்தாவுக்கு பிறகு மீண்டும் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்கின்ற அனுமதியை அல்லாஹ் சலுகையாக வழங்கியிருக்கிறார். இப்படி எந்த சட்டத்தை எடுத்தாலும் சரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களுக்கு மிக இலகுவான அழகிய சட்டங்களை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல எல்லாம் நோன்பு வச்சா 20 மணி நேரம் தொடர்ந்து அவங்க நோன்பு வச்சிருக்கணும். ஒரே ஒரு நேரம் தான் ஒரு நாளைக்கு சாப்பிடும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டம். அதே போல ஜக்காத்து கொடுக்கறாருன்னா 4 ஒரு பங்கு கொடுக்கணும். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நமக்கு எந்த அளவுக்கு இலகுவாக்கி தந்திருக்கிறான். ஜக்காத்தினுடைய பங்கிலே 40 ஒரு பங்கை கொடுக்கும்படி சொல்லியிருக்கிறான். அதே போல நம்முடைய உணவு உண்ணக்கூடிய இந்த நோன்பினுடைய தருணத்திலே மகரிப்பிலிருந்து சஹர் வரைக்கும் என்னன்னாலும் சாப்பிட்டுக்கலாம். மற்ற நேரத்துல 3 நேரம் சாப்பிடுவோம். நோன்புலையும் பாத்தீங்கன்னு சொன்னா 3 நேரமும் கரெக்டா சாப்பிட்டுருவோம். நோன்பு திறக்கும் போது ஒருக்க சாப்பிட்டுருவோம், அடுத்து தராவி தொழுதுட்டு போன உடனே ஒருக்க சாப்பிடுவோம், அடுத்து சஹர் சாப்பிடுவோம். இன்னும் அதிகமா நம்ம டெய்லி காலையில சாயங்காலம் தான் டீ குடிப்போமே, அதை குடிக்கலையே என்பதாக சொல்லிக்கொண்டு சஹர் நேரத்தில் டீ குடிப்பதையும் கூட நாம் வளமையாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்துமார்களுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களுக்கு இலகுவாக்கி தந்திருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் சொன்ன வார்த்தை லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. அவருடைய சக்திக்கு மீறி நாம் அவர்களை கஷ்டப்படுத்த மாட்டோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் எல்லாம் அறிந்து கொண்டு சட்டத்தின் பிரகாரம் நாம் வழி நடப்பதற்கும் அதே போல அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி தந்திருக்கிறான். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உலகமாக இருந்தாலும் சரி, மறுமையாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் நாம் நடுநிலையை பேண வேண்டும். கைருல் உமூரி அவசத்துகா என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தகுந்தவாறு நம்முடைய எல்லா விஷயத்திலேயும் நடுநிலையை பேணுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனிலே எதை கட்டளையிட்டிருக்கிறானோ அதன் பிரகாரம், அருமை நாயகத்தினுடைய சுன்னத்தான வார்த்தைகள் எதை நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய பெரும் தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.